இடுக்கியில ஒரு பிரைவேட் பேங்க்ல டெம்பரரி ஸ்டாஃப் வேலை பார்க்கிறவர் தான் சகதேவன்கிற ஆஷிப் அலி. அவருடைய அம்மா அப்பா அவருக்கு நல்ல ஒரு அழகான பொண்ணா நயனாங்கிற துளசியை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 100 பவுன் நகையும் போட்டு விடுறாங்க பொண்ணு வீட்டுல இருந்து. கல்யாண வாழ்க்கையை நிறைய கனவுகள் எதிர்பார்ப்புகளோட சந்தோஷமா ஆரம்பிக்கிறார் ஆஷிப் அலி. ஆரம்பத்துல அடங்கிய அமைதியா இருந்த மனைவி பின்னால கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறி வீட்டுல ஹஸ்பண்ட் கூட தேவையில்லாம சண்டை போட்டு அப்பாவோட பிறந்த வீட்டுக்கு போறாங்க. அப்படியே அவர் மேல ஆரம்பத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபேக் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க போட்ட நகை எல்லாத்தையுமே ஆஷிப் அலி திருப்பி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்மூத்தா பேசி முடிச்சாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க திருப்தி இல்லாம அவர் மேல 498 டொமஸ்டிக் வயலன்ஸ் பிளஸ் டவுரி ஹராஸ்மெண்ட் பிளஸ் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்றாங்க. இடுக்கி ஃபேமிலி கோர்ட்ல கேஸ் ஆரம்பிக்குது. துளசியினுடைய வக்கீலா ஜெகதீஸ்வரர் ஆரம்பத்துல மீடியேஷன்ல என்னுடைய கணவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து குடும்பப்படுத்துறாரு, என்ன தாம்பத்தியத்துல திருப்திப்படுத்துறது கிடையாது, என்னுடைய நகை எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் வரதட்சணை கூட குடும்பப்படுத்துறாங்கன்னு ஆஷிப் அலி மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க துளசி. அதெல்லாம் ஆஷிப் அலி மறுக்கிறதுனால மீடியேஷன் தோல்வியில முடிஞ்சு லீகலா விசாரணை ஆரம்பிக்குது. கடைசி ஆஷிப் அலி தன் மேல பொண்ணு வீட்டுக்காரங்க பொய் கேஸ் போட்டிருக்காங்கன்னு வக்கீல் மூலமா நிரூபிச்சு வெளியே வந்தாரா. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு கடைசியில என்னாச்சு சொல்றப்ப அபியந்திர குற்றவாளினா உள்நாட்டு குற்றவாளி அல்லது உள்ளூர் குற்றவாளின்னு அர்த்தம்.